நாளைக்கு வந்து என் அப்பாவோட பர்த்டே. 4 கால் பின்னல்லாம் எனக்கு வராது. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல. முன்னாடி வந்துட்டு இங்கேயோ உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? பர்ஃபியா? Thanks for watching this video. Bye, good night. Hi guys, welcome to my YouTube channel. நாளைக்கு வந்து என் அப்பாவோட பர்த்டே. ரொம்ப நாளாக இதே ட்ரெஸ்ஸில் இருக்கேன்ட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி கைஸ். வந்துட்டு இவ்வளோ நேரம் ஞாபகமே வரல எனக்கும் என் தங்கச்சிக்கும். ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இல்லை, ஷூட் போயிருக்காங்க. நாளைக்கு டேட் வந்துட்டு 28ன்றது எங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, 28ன்ட்டு. ஸோ அதான் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நீங்களும் அப்படியே எங்கள் கூட சேர்ந்து யோசிங்க. வீடியோவில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா வளரிட்டுருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். என் தங்கச்சியும் இது ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் யோசிக்கணும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபன் காய்ஸ், 4 கால் பின்னல்லாம் எனக்கு வராது. எனக்கு என் கொண்டை போட்டு இருக்கும்போதே தெரில எனக்கு எவ்வளோ பின்னல் வரும்னு. இப்போ நான் வந்துட்டு போய் குளிக்க போகிறேன். என் டாடி வந்துட்டாங்க. Just after 10 days. Just shut your mouth, okay? I'm not like you. நான் வந்துட்டு குளிக்க போகிறேன் காய்ஸ். என்ன நைட்டு தான் இப்படி 12 o'clock தான் நம்ம வந்துட்டேன். என்ன பண்ணுவோம் பெருசாக எதுவும் கிடையாது, சின்னதாக தான் பண்ண போகிறோம். அவன் வெளில பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறிய உங்க அறிவுலி அறிவு பேயில போவோம். சரி, நான் சத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி, தெரியாம சிரிச்சிட்டேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? இல்லையே, நிஜமா இல்ல. நான் ஏன் எடுக்க போறேன்? நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓல ஓடி போடி. 12 o'clock ஆக போகுது. ஏதோ டிவியில் படம் பார்த்துட்டே சாப்பிட்டுருக்காரு. என் அப்பா வேற வந்துட்டு போகிறாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நான் 12க்குலாம் ஷார்ப்பாக விஷ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அவரும் அப்படி பண்ணுவார். இப்போ 12க்கு நாங்கள் விஷ் பண்ணலையா, ஸோ ஃபீல் பண்ணுவார். போய் பார்க்கலாம். பின்னாடிலேருந்து 2 காட்டும். வேன் மட்டமாகிடுச்சு, இது மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் நாட் கோனா கீப். அவருக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் இவ உட்காந்து முக்கிட்டுருக்கா காய்ஸ். கேமரா எங்கே இருக்கு? ஓகே, சாப்பிட்டு வரட்டும், நம்ம போகலாம். ஜஸ்ட் இரிட்டேட்டிங் யூ நோ. நானும் சாப்பிட்றேன், சாரி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஓகே பாய். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா? நடிப்பு முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. டாடி, பல்பு வாங்கிட்டியா? ஹாப்பி பர்த்டே. கேக்கு வந்து தராங்க, ஐஸ்கிரீமே தராங்க. எது ஐஸ்கிரீம் இது கேட்குறது தெரியல பாப்பாளுக்கு. ஐஸ்கிரீம் இந்த ஆமாம் இருக்கு. சரிவா? மணி 12:20 ஆச்சு.
ஆமாம் யாரும் வரலமா தெரியல. எனக்கு வந்து 11 தூங்கணும் போல தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 6 இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் வேணாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் எப்போ போவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியாது எனக்கு. முடியல, எனக்கு உடனே முடியல. அவ்வளோ வெயிலில் போயிட்டு வேலை பார்த்துட்டு முடியவே இல்லை. எனக்கு இப்போ தூங்கினா போதும் இருக்குது. காலையில் திருப்பி எழுந்திக்கணும். 6 மணிக்கு வச்சு ஓடணுமா, அதுக்காகவே நினச்சிட்டு யார் எது கொண்டாடினாலும் கூட பரவாயில்ல நினச்சிட்டு நான் படுத்துட்டு இருந்தேன். ஆனால் என் பிள்ளைங்க கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். கைஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே போயிருக்கு உடஞ்சி. பிகாஸ் இது வாங்கி பல வருஷங்கள் அது போன தீபாவளிக்கு வாங்கினேன். எல்லாமே வெளில வந்துருச்சு ப்ளீஸ். இதெல்லாம் இருக்குது. அந்த அதே போதும். கடவுளே ஒன்றாச்சும் முடியும். ஏய், இது ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. சும்மா சும்மா நிறைய பண்ணுறீங்க. ஏது பயந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சத்தியமா எனக்கு பிடிக்காத விஷயம் தெரியும்ல. உங்களோட ஃபேவரட் அது. ஃபேவரட்லாம் கிடையாது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். உங்களோட ஃபேவரட் சவுண்டே எனக்கு பிடிக்காது. அடிச்சது முதல்ல கொடுத்துட்டு கமிஷன் கொடுத்துட்டு நீங்க அதை வெடிப்பீங்க. சத்தியமா இல்லை. இங்க இருந்ததுல அது தீர்த்துக்க. நான் உனக்கு பண்ணு நடிச்சிருந்தேன்ல அவங்களுக்குலாம். உங்களுக்கு பண்ணு நம்ம தப்பிச்சு ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம். அதுதான் இங்க இருந்ததுல தானே. ஆமா. ஓகே பை. இதெல்லாம் வந்து ரியல் பை சொல்றாங்க. சரி ஓகே. இது என்ன 2 இருக்கு. அப்படி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா நான் இந்த வீடியோ விட்டு போயிடுறேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒன்னு நீங்க எடுத்துக்கோ. ஷேர் பண்ணி சாப்பிடலாம். மனசு இருக்கு அதான் கடவுள். போறேன் எப்படியும். ஓகே பை गाइस. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, குட் நைட். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டில் ஒன்று சொல்கிறதுக்காக நான் திருப்பி வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அது என்ன பூண்டு வெடி, அது வந்து எதுவுமே ஆகாது, லைக் அடிப்படாது எதுவுமே. மற்ற கிராக்கர்ஸ் மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு அந்த ஸ்பார்க் மட்டும்தான். அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து அவருக்கு அப்படியே பயன்படுத்துறதுக்கு பண்ணேன். பட் குழந்தைங்கிட்டேயோ இல்லை ஹார்ட் பேஷண்ட் உள்ள பெரியவங்க கிட்டலாம் தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணாதீங்க. இட் மே காஸ் சம்திங் ரிஸ்கியாக கூட இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். ஓகே, டாட்டா, see you, குட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா.